வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நாங்கள் மகாபலேஸ்வரில் விசிட் பண்ணியிருந்த ஒரு சில டூரிஸ்ட் ஸ்பாட்டை போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்தர் வியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு மெயின் லொக்கேஷன் மகாபலேஸ்வரில். ஸோ இது பக்கத்துலேயே நிறையா வியூ பாயிண்ட் இருக்குங்க. எக்கோ பாயிண்ட், சாவித்ரி வியூ பாயிண்ட், ஹண்டிங் பாயிண்ட், ஸ்ப்ரிங் வாட்டர் பாயிண்ட் அப்படின்னு நிறையா பாயிண்ட் வந்து இது பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ பட் என்ன அப்படின்னா நீங்கள் நடக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்டெப்ஸ்லேருந்து நீங்கள் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 1 or 2 kilometers அது மாதிரி. நாங்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நடந்தோம். பட் அதுக்கப்புறம் வந்து 2 குட்டீஸால் நடக்க முடியல. அதனால் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது இந்த வீடியோவில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் இந்த மும்பை ட்ரிப்பில் தாங்க நாங்கள் வீடியோ லாகிங் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ நிறையா வீடியோலேயே நாங்கள் பேசியிருக்கோம். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மேபி வாய்ஸ் வந்து கொஞ்சம் லோவாக கூட இருக்கலாம். அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பாருங்கள். இது வந்து வெண்பா வந்து கொச்சிட்ட தருணம். ஆமாம், பபிள்ஸ் வாங்கி தர மாட்டோம். கார்த்தி இங்கே வா. கார்த்தி என்ன கார்த்தி இங்கே வா. கார்த்தி நீ யூடியூப்ல போட மாட்டேன். கார்த்தி இங்கே வா. ஆர்த்தர் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை. ஆர்த்தருங்கிறது பிரிட்டிஷ் ஆஃபீஸர். அவர் வந்து இங்கே இருந்து வியூ பார்க்குற இடம் வியூ பாயிண்ட், ஆர்த்தர் பாயிண்ட்டு. இங்கே அது பக்கத்துலேயே சாவித்ரி பாயிண்ட்னு ஒன்று இருக்குது. கொஞ்ச நாள் சாவித்திரியும் பார்த்துட்டு இருந்தாரா? ஆமாம், சாவித்ரி அங்கே தான் வந்து டெய்லி தலைக்காய வைப்பாப்புல. அதுதான் சாவித்ரி பாயிண்ட்டு. ஓகே, வேற என்ன பாயிண்ட் இருக்கு? வேற மங்கி பாயிண்ட் இருக்கு. அப்போ அதுக்கு என்ன கதை இருக்கு? அதுக்கு என்ன கதை இருக்கு? அது ஹண்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்குது. ஹண்டிங் வந்து ஆர்த்தர் வந்து இங்கே தான் வந்து ஹண்ட் பண்ணுவார். அதான் ஹண்டிங் பாயிண்ட்டு. ஓகே. எல்ஃபின் ஸ்டோன் பாயிண்ட் ஒன்று. என்னத்தை ஹண்ட் பண்ணுவார்? எதை வேணால் பண்ணுவார். நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ புதுசாக என்ட்ரி கொடுக்குறீங்களே, நீங்கள் இருக்க ஆர்த்தருக்கு நீங்கள் என்ன வேணும்? ஏன் கோவப்படுறீங்க? ஆர்த்தரை பற்றி பேசுகிறேன், நீங்கள் ஏன் கோவப்படுறீங்க? அவங்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? கிங் ஆர்த்தர். இது யாரு? ஆர்த்தருக்கு பிறந்ததா? அதாவது இந்த இடத்துல வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் கையெடுத்தா மூஞ்சி தெரியும். வெயிட் அடிக்குது. இங்கே வந்து நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இங்கே வந்து பியூராக இருக்கும் அந்த தண்ணி. அதை குடிக்கிறதுக்காக வைல்ட் அனிமல்ஸ் இந்த இடத்துல வருமா போட்டிருக்காங்க. இங்கே ஸ்ப்ரிங் வாட்டர் பாயிண்ட். கல்பனாக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஃபீவரோட வந்திருக்கிறாங்க. இது வந்து அவியான் காலையில் குளிக்காமே வந்திருக்கா அப்படி. இது வந்து வெண்பா காலையிலேருந்து மூட் அப்செட்லேயே இருக்கிறாங்க. நேற்றுக்கு மாதிரி என்ஜாய் பண்ண மாட்டுறாங்க. இன்னைக்கு கடுப்புலேயே இருக்கிறாங்க. எப்படி முறைக்கிறாங்க பாருங்கள். இப்போ சிரிப்பு வரும் பாருங்கள். சிரிப்பு வருது பாருங்கள். நான் வந்துருச்சு பாருங்கள். வந்துருச்சு. அவியானு சிரிக்கிறான். அவியானு வைக்க கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் மழை தான் கார்த்தி. எதுவுமே தெரியல பாரு. ஆனால் மழை பார்க்கறதுக்கு ரொம்ப ட்ரையாக தெரியுது. ட்ரை தான் சொல்கிறேன். ஏதோ இந்த இடம்லாம் எரிஞ்சு போன மாதிரி இருக்குது பாருங்க. எரிஞ்சு போய் காஞ்சி போயிடுச்சு. ஆனால் வளரவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் சுத்தமாக வளரவே இல்லை. இந்த சைடு பாரு, ஒரு ஆஃப் சைடு நல்லா செழுமையாக இருக்குது, ஒரு ஆஃப் சைடு வந்து நல்லா ட்ரையாக இருக்குது. இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபோட்டோவே செம்மையாக இருக்குது. ஒரு சைடு வந்து செழுமையாக இருக்குது, ஒரு சைடு ட்ரையாக இருக்குது. என்ன தெரிகிறதா? ஐயோ எனக்குலாம். சீபா பொறுக்கி கொண்டு இருக்கிறார் அம்பை. சீபா அம்பை பொறுக்கிட்டு வந்துட்டாங்க. சன்செட் அது மாதிரி பார்க்கணும் நம்மளைங்க. ஆக்சுவலாக இது என்ன பேர் கார்த்தி? இது எலிஃபென்ட் ஸ்டோன். எலிஃபென்ட் ஸ்டோன். 2 ரிவரா ஜாயின் இது இருக்குமா. ஒரு சைடு இது கோத்தாரி, அது ஒரு ரிவரு. இன்னொன்று வந்து இது அந்த சாவித்ரி ரிவர். எதுக்காக இங்கே எலிஃபென்ட் ஸ்டோன் பேர் வச்சாங்க? வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது இதாக சொல்லு. இங்கே வந்து ஒரு யானை சிலை வந்து அப்படியே இங்கே வந்து ஒரு கல் அப்படியே யானை சிலை மாதிரியே இருக்கும். அதனால் அந்த எலிஃபென்ட் ஸ்டோன் வந்து மாதிரி எலிஃபென்ட் ஸ்டோனாக ஆயிடுச்சு. அது பேர் கேத் பாயிண்ட் தானே சொன்னேன். அது வந்து எலிஃபென்ட் ஹெட்டு. அது வந்து எலிஃபெண்ட்டோட தலை மாதிரியே ஒரு கல் இருக்கிறது. கேத் அப்படின்னா ஹிந்தியில் வந்து யானைன்னு அர்த்தம். அதனால் அது வந்து கேத் பாயிண்ட் எலிஃபென்ட் பாயிண்ட்டாக மாறிடுச்சு. சரி, இங்கே எங்கே எலிஃபெண்ட் இருக்குது ஸ்டோனு?
இங்கே எங்கே தெரியுதா? எனக்கு தெரியல, உங்களுக்கு யாருக்கா தெரியுது? இதுக்கு பேர் தான் புருட்டா விடுறது. இவர் தாங்க எங்கள் கைடு. ஏன்ப்பா விட்டு வந்த? ஆக்சுவலாக இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து எலிஃபென்ட் ஸ்டோன்னு சொல்கிறாங்க. எலிஃபென்ட் ஸ்டோன். அதுக்கு வந்து கார்த்தி நிறைய கதையெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் புருட்டா நம்பாதீங்க, ஓகேங்களா? பட் இதை பார்த்தா பிரமிடு மாதிரி இருக்குது. சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பிரமிடு மாதிரி அங்கங்கே குட்டி குட்டி ஹில்ஸாக இருக்குது. ஓகேவா? இந்த பிளேஸ் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு மிக்ஸ்டாக தான் சொல்லுவேன். இது நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆர்த்தர்ஸ் வியூ பாயிண்ட்னு ஒன்று போயிருந்தோம். அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான் இங்கேயும் பார்த்தோம். பட் வந்து வியூ பாயிண்ட்டோட பேர் மட்டும் நிறையா சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்டுன்றாங்க. பட் எல்லா இடத்துலேருந்து வியூ வந்து ஏதோ ஒன்று தான். ஜோக்ஸ் அப்பாட்டுங்க. பட் இந்த மகாபலேஸ்வருக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஏன் எதனால் இது ஆர்த்தர்ஸ் வியூ பாயிண்ட், ஆர்த்தர் சீட்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு கதையும் இருக்குங்க. சரி, ஆர்த்தர்ன்றவர் ஃபஸ்ட்டு இந்த ஆர்த்தர் சீட்டில் வீடு கட்டி உள்ளே வந்தது அவர் தானா. அவரோட மனைவியும் குழந்தையும் இந்த சாவித்திரின்ற ரிவர்லேருந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அவர் எப்பயுமே வந்து தன்னோட ஃபேமிலி வருவாங்க அப்படின்ட்டு இந்த சாவித்திரி இவரை பார்த்தபடி உட்காந்துருப்பார். ஸோ அந்த இடத்துக்கு பேர் தான் வந்து ஆர்த்தர்ஸ் வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி பேசியிருப்போம் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பை பை.